Hello guys, welcome back to my channel. நம்ம சேனல்ல லாஸ்ட் 2 வீக்கா வீடியோ அப்லோட் பண்ணல. இனிமே வீடியோஸ் ரெகுலரா வந்துரும். அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் ஆரி வொர்க் கத்துக்கிறீங்க அப்படி இல்ல பிகினர்ஸா இருக்கீங்க இல்ல இனிமே கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படினா நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட சேனல் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ வந்து ப்ளவுஸ் டிசைனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்லீவ் ஒர்க் வந்து நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இது ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். இந்த ஐடியாவை வச்சு நீங்கள் எப்படி க்ரியேட்டிவாக ப்ளவுஸ் டிசைனை பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களோட ஐடியா தான். இதுக்கு மெட்டீரியல் பார்த்திங்கன்னா அதிகமான மெட்டீரியலை நான் யூஸ் பண்ணல. கம்மியான மெட்டீரியல் தான். நமக்கு மெட்டீரியல் காஸ்ட்டுமே கம்மியாகும், டைமுமே சேவ் ஆகும். இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 1300 வரலையும் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். இது எல்போ ஸ்லீவு. ஷார்ட் ஸ்லீவாக இருந்தால் அதுக்கு ஒரு அமௌண்ட்டும், எல்போ ஸ்லீவாக இருந்தால் அதுக்கு ஒரு அமௌண்ட்டும் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா எல்போ அப்படிங்கும்போது நமக்கு 9 இன்ச்சு கிட்ட வரும், மேக்ஸிமம் 9 இன்ச்சு வரும் எல்போ. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்போ ஸ்லீவில் சென்டர் பாயிண்ட்லேருந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? மார்க் பண்ணி அந்த சென்டர் ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டிருக்கேன். அந்த 3 இன்ச்சுக்கு சென்டரில் லைன் போட்டிருக்கேன். இப்போ அந்த சென்டர் 3 இன்ச்சு லைன் போட்டேன் இல்லையா, அது மேலே தான் நான் ஜரி த்ரெட் வச்சு அவுட்லைன் கொடுக்குறேன். அதாவது ஜரி த்ரெட் வச்சு ஒரு லைன் வந்து போட்டுட்ருக்கேன். இந்த லைனில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். எப்போவுமே வந்து பார்டரில் தான், கையோட பார்டரில் தான் ஒர்க் பண்ணுவோம். இப்போ அவங்க கஸ்டமர் எடுத்து கொடுத்த டிசைனில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் ஒர்க் இருந்தது. ஸோ அதே அப்படியே நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். அவங்க கேட்ட ஒர்க்கையே நான் கொஞ்சம் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா சுகர் பீட் கொடுத்துட்ருக்கேன். நம்ம எப்போவுமே வந்து சுகர் பீட் வந்து ப்ரிசோ தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ப்ரிசோ பிராண்டு தான் நமக்கு நல்லாயிருக்கும். வேறு ஏஸ்டார் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் ப்ரிசோ பிராண்டு இருக்கிற அளவுக்கு வந்து ஏஸ்டாரோட குவாலிட்டி வந்து இல்லை. கொஞ்ச நாள் ஆனால் கருத்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் யூஸ் பண்ணதில்லை. ஆனால் என்னோட ஐடியா பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ரிசோ யூஸ் பண்ணுறது நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா 5 mm பீடு, அப்புறம் பார்த்திங்கன்னா 3 mm பீடு ரெண்டையுமே நான் எடுத்திருக்கேன். ஒரு 5 mm பீடு, 3 mm பீடு, 5 mm பீடு, 3 mm பீடு, இந்த மாதிரி வந்து 2 பீடையும் கலந்து எடுத்திருக்கேன்னா 2 பீடையும் ஒவ்வொன்றா ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம எப்போவுமே சொல்கிறது தான், சுகர் பீடுனா 2 பீடு வைங்க. இதே மாதிரி சுகர் பீடுக்கு அடுத்து எந்த சைஸ் இருந்தாலுமே ஒவ்வொரு பீடாக வைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளாத்தை வந்து அந்த ஃப்ரேம்லேருந்து எடுக்கும்போது அந்த லூஸ் விழுகாது. நம்மளுக்கு வந்து அந்த பீட்ஸ் வந்து ஒரு மாதிரி தொலைன்னு தெரியும். அந்த மாதிரி தெரியாமல் நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஒரு 5 mm பீட், 3 mm பீட் இப்படியே மாற்றி ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமே வந்து நம்ம திரும்பவும் சுகர் பீட் தான் கொடுக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி பார்டர் ஒர்க் மட்டுமே நீங்கள் பண்ணிவிட்டு சின்ன புட்டாஸ் வச்சும் நீங்கள் பண்ணலாம். இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன பார்டர் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கங்கே புட்டாஸ் வச்சுமே நீங்கள் ஸ்டார்டிங்கில் 500 சார்ஜ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு எடுத்த உடனே ஃபினிஷிங் வராது. ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு வந்து அந்த ஒர்க் ஃபினிஷிங் கிடைக்கும். அதுக்காக வந்து நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸ்டார்டிங்கில் யாராவது நம்மளை நம்பி ப்ளவுஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்காக வந்து நீங்கள் கண்டிப்பாக சார்ஜ் பண்ணும்போது ஒரு 500 ரேஞ்சிலேருந்து சார்ஜ் பண்ணலாம். நீங்கள் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க, உங்களுக்கு வந்து ஒர்க் பர்ஃபெக்டாக வரும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்டார்டிங் ரேஞ்சு வந்து 1000 வைக்கலாம். ஏன்னா அந்த ஒர்க் வந்து நமக்கு அந்தளவுக்கு ஃபினிஷிங் கொடுக்கும். இப்போ நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட், சுகர் பீடு, 3 mm பீட்ஸ் அண்டு 5 mm பீட்ஸ், இவ்வளோ மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒர்க் வந்து உங்களுக்கு போடும்போது, ஏன்னா நமக்கு எப்போவுமே இந்த ஸ்ட்ரைட்டாக போடுற ஒர்க்லாம் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸ்ட்ரைட்டானா இந்த மாதிரி பார்டர் கொடுப்போம் இல்லையா, ஸ்ட்ரைட்டாக சுகர் பீடு, 3 mm பீடு, இதெல்லாம் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். ஏன்னா அது ஸ்ட்ரைட்டாக போகும். இதுவே அங்கங்கே பீட் வச்சு சுற்றியும் வந்து அவுட்லைன் கொடுக்கணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு டைம் எடுக்கும். இப்போ பாருங்கள், இது முடித்ததுக்கப்புறம்
கரெக்டாக 1 இன்ச்சுக்கு வந்து ஒவ்வொரு இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணுறேன் பாருங்கள். டேப் வச்சுக்கிட்டு கரெக்டாக அளவு எடுத்து ஒவ்வொரு இன்ச்சுக்கு நேராக மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு இன்ச்சுக்கு வந்து கீழ் பார்த்த மாதிரி மார்க் பண்ணுறேன். இது எதுக்காக அப்படின்னா, இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு தான் நம்ம பீட்ஸ், அதாவது 3 mm அல்லது 4 mm பீட்ஸ், இந்த பீட்ஸ் யூஸ் பண்ணுறதுல உங்களோட ஐடியா தான். நான் வந்து 5 mm பீட்ஸே வைக்கிறேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்த ஒர்க் கொஞ்சம் நல்லா எடுத்து காட்டும். பீட்ஸ் வந்து சைஸஸில் நம்மளோட ஐடியா தான். எப்படி வச்சா நல்லா கிராண்டாக தெரியும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீடு வச்சு செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அடுத்தடுத்து அதே பீடை வச்சு ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணலாம். இப்போ நான் அந்த ஒவ்வொரு இன்ச்சு மார்க் பண்ணேன் இல்லையா, அதை சுற்றியுமே அந்த மார்க் பண்ண இடத்துல ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பீட்ஸ் வைக்கிறேன். பீட்ஸ் வச்சதுக்கப்புறம் அந்த சென்டர் இருக்கும் இல்லையா, 2 பீட்ஸுக்கு சென்டரில் வந்து சக்கரி வைக்கிறேன். சக்கரி பார்த்திங்கன்னா ரவுண்ட் சக்கரி. இந்த சக்கரிக்கு மேலே நம்ம ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி சக்கரி கொடுக்கும்போது நமக்கு அந்த ஸ்டோன் ஒர்க் பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ நீட்டாக அழகாக இருக்கும். இதுவே வந்து சக்கரி இல்லாமல் வேறு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபிட்டிங் ஸ்டோன் இருக்குது இல்லையா, ஃபிட்டிங் ஸ்டோன் யூஸ் பண்ணலாம், இல்லை நார்மல் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்மளோட ஐடியா தான். எந்த ஸ்டோன்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்மளாக வந்து க்ரியேட் பண்ணி பண்ணுறது தான். நான் வந்து சக்கரி வச்சு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் சென்டரில் வந்து சக்கரி வச்சு, நம்ம நார்மலாக வந்து சக்கரி ஒர்க் எப்படி பண்ணணும்னு தெரியும். சக்கரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே க்ளூ அப்ளை பண்ணுறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே நம்ம ஸ்டோன் வைக்கணும். ஓகேங்களா. அந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா ஒரு டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். டைமண்ட் மாதிரி ஒரு லுக்கு கொடுக்கும். ஸ்டோன் வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த சக்கரி சுற்றியும் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு கீழே இருக்க ஸ்பேஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீட்ஸ் 5 mm பீட்ஸ் வச்சு சிங்கிள் பீட்ஸ் வச்சு நாட் பண்ண போகிறேன். சிங்கிள் பீட்ஸ் வச்சு எப்படி நாட் பண்ணணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ சிங்கிள் பீட் வச்சு இந்த சைடும் அந்த சைடும் கிராஸாக வச்சு நான் வந்து நாட் பண்ணிக்க போகிறேன். இப்படி பண்ணும்போது அந்த ஸ்பேஸ் எம்டியாக இருக்காது, கொஞ்சம் அதுவுமே கவர் ஆன மாதிரி இருக்கும். நமக்கு இது நிறைய ஒர்க்காக இருக்காது, ஜஸ்ட்டு வந்து அங்கங்கே புட்டாஸ் வச்ச மாதிரி இருக்கும் இந்த ஒர்க்கு. இப்போ இது முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சக்கரி இருக்கு இல்லையா, சக்கரையை சுற்றியும் வந்து நான் சுகர் பீட் கொடுத்துட்டு வரேன். ஃபஸ்ட்டு வந்து சக்கரையை சுற்றியும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சக்கரை பக்கத்துலேயே வச்சுருக்கோம் இல்லையா பீட்ஸு, அந்த பீட்ஸை சுற்றியும் வந்து நம்ம ஒர்க் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சக்கரை எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களோட விஷ் தான், எது ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. எது ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணால் ஈஸியாக ஒர்க் முடியும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். இது நீங்கள் ஒர்க் பண்ண தான் உங்களுக்கு அந்த ஐடியா கிடைக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லுமே ஒரே டைமாக வந்து ரவுண்ட் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பீட்ஸ் சுற்றியும் சொல்கிறேன், சக்கரை சுற்றியும் அப்புறம் இந்த நம்ம 3 mm பீடு வச்சுருக்கோம் இல்லையா, அதை சுற்றியும் வந்து ஒர்க் பண்ணுறது அப்படியே கண்டினியூவாக பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து சக்கரை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பீட்ஸ் 3 mm பீட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதை சுற்றியும் வந்து ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறேன். இப்போ அந்த பீடுக்கு கீழே ஒரு 4 பீடு வச்சு 3 mm பீடு வைக்கிறேன். 5 mm பீடு தான் வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு அந்த ரவுண்டு. அதுக்கப்புறம் சைடில் வந்து திரும்ப 4 பீட்ஸ் வச்சுட்டு எப்போவுமே 2 பீடாக வச்சு நீங்கள் ஸ்டிச்சஸ் போடுங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து 3 mm பீடு வச்சு சிங்கிள் லாக் மெத்தட் யூஸ் பண்ணி நான் இப்போ லாக் பண்ணிக்க போகிறேன். லாஸ்ட்டாக இருக்கு இல்லையா, அந்த 3 mm பீடை மட்டும் லாக் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் இப்போ கிளியராக தெரியாது. இதுக்கான வீடியோ வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதில் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா சிங்கிள் பீடு வந்து எப்படி லாக் பண்ணணும் அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த சைடும் அந்த சைடும் வந்து நான் வந்து 4 பீடு மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். அப்போ தான் அது ஒரே அளவாக இருக்கும் 4 பீடு அப்படிங்கும்போது. அப்படி இல்லை ஒரு பீட் சின்னதாக பெருசாக இருந்தால் ஒரு பீடு சேர்த்து வச்சுக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், இந்த சைடுக்கும் வந்து நம்ம இந்த மாதிரி சிங்கிள் சைடு லாக் மெத்தட் யூஸ் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடுத்த பீட்ஸ்க்கு வந்து அதே மாதிரி தான் நான் கொடுக்க போகிறேன். சக்கரைக்கு மட்டும் நம்ம கொடுக்காம
பீட்ஸை சுற்றியும் இந்த சுகர் பீட் கொடுத்துட்டு கீழே வந்து இந்த மாதிரி ஹேங்கிங் இருக்கிற மாதிரி, அதாவது நமக்கு பார்க்குறதுக்கு லுக் வந்து கீழே தொங்குற மாதிரி இருக்கும். அந்த பீட்ஸுக்கு கீழே இந்த ஒர்க் பண்ணும்போது கீழே தொங்குற மாதிரி நமக்கு ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். நீட்டாக இருக்கும். அவங்க கஸ்டமர் கொடுத்த டிசைனில் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் ஸ்டோன் வச்சுருந்தாங்க. சாரி, கிளிப் ஸ்டோன் மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த ஸ்டோன் வந்து என்கிட்ட ஸ்டாக் இல்லை. தென் அது வந்து கொஞ்சம் லுக்காக தெரியல, லைட்டாக ஒரு மாதிரி இருந்தது. இந்த பிங்க் கலர் அப்படிங்கிறனால இந்த சக்கரி வச்சு நமக்கு கொஞ்சம் கிராண்டாக தெரிகிற மாதிரி இருந்தது. அதனால் நான் சக்கரி யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேறு ஏதோ ஐடியா இருந்ததா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே ஒர்க்கை வந்து இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஒர்க் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ஒர்க்கில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, அப்படி இல்லை ஆரி ஃப்ரீ கிளாஸு அப்லோட் பண்ணியிருக்கேன், இடையில கொஞ்சம் ஒர்க் இருந்தது அதனால் பண்ண முடியல. அதையும் அப்படியே அதையும் கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் கேட்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ஏதாவது ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து வீடியோ எண்டில் இருக்கும். நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். பாருங்கள், இப்போ இதோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும். நம்ம இது வந்து ஸ்லீவ் தானே, அதனால் நமக்கு இந்த மாதிரி லுக் கிடைக்கும். ஃப்ரண்ட்டு பேக் வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை நீங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ எண்டில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் நம்பருக்கு கூப்பிடுங்க. அப்படி இல்லை ஆர்டர் இருந்தால் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம்.